எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் இந்த ஓவர் வெயிட் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணி அவருக்கு டெத்தே ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கறதுனால டென்ஷன் ஆனோங்கிற அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதாவது நம்ம டயட்டில் இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்பெஷலி சம்மர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா ஸ்விம்மிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஈஸியா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோல் பாடியும் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கறனால சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நம்ம வெந்நீர் குடிக்கிறதுனால, ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு சைடு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு சைடு வாக்கிங் போகிறோம், இல்லாட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டிட்டர்மினேஷனோட நம்ம அதை குறைக்கணுங்கிற அந்த இதோட நம்ம கம்மி பண்ணுங்கிற மோட்டிவோட பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும். புதுச்சேரியில் இருக்கிற நபருக்கு இந்த மாதிரி டெத் ஆனதுக்கு அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி டயட் சாப்பிட்றது என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம நியூட்ரிஷியன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம். அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு பல ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.